இந்த தளம் தாரகனை வதம் செய்து முருகன் வீற்றிருக்கிறார். இக்கோவில் பிரளயத்தால் 6 முறை அழிவைச் சந்தித்து இன்று நிலைத்து கம்பீரத்துடன் காட்சி தருகிறது. 7வது முறை கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இங்குதான் முருகனுக்கு அப்பனுக்கே பாடம் சொன்னவன் என்றும் ஞானகுரு என்றும் பெயர்களுடன் அழைக்கப்படுகிறார். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள எந்திர முருகனை வழிபடுகின்றனர். இந்த வீடியோவில் திருப்போரூர் கந்தசாமி கோவில் பற்றி காண்போம். நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிபிகேஷன் ஆல போட்டுக்கோங்க. அப்போதான் நம்ம சேனல்ல வர அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அருள்மிகு கந்தசுவாமி திருக்கோவில் திருப்போரூரில் அமைந்துள்ளது. இங்கு மூலவராக கந்தசாமி அல்லது சுப்பிரமணிய சுவாமி அமைந்துள்ளனர். சுமார் 700 வருட பழமையான ஆலயமாகும். இக்கோவில் பிரளயத்தால் 6 முறை அழிவைச் சந்தித்து இன்று நிலைத்து கம்பீரத்துடன் காட்சி தருகிறது. 7வது முறை கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. அனைத்து கோவில்களிலும் கோபுரத்தைக் கடந்து உள்ளே நுழைந்ததும் கொடிமரம் இருக்கும். ஆனால் இங்கே கோபுரத்திற்கு வெளியே இருக்கிறது. திருத்தணி, சுவாமிமலை தலங்களில் முருகக்கடவுளின் சந்நிதிக்கு எதிரில் ஐராவதம் எனும் வெள்ளை யானை வாகனமாக, அதேபோல் திருப்போரூர் திருத்தலத்தில் ஐராவத யானை சிலையாக அமைக்கப்பட்டுள்ளது. வள்ளி தெய்வானைக்கு திருப்போரூர் திருத்தலத்தில் தனித்தனி சந்நிதி வேறெங்கும் காண்பதற்கு அரிதான சிறப்பு இங்கு உள்ளது. அசுரர்களை திருப்பரங்குன்றத்தில் நிலத்தில் நின்று போரிட்டு, திருச்செந்தூரில் மாயையை கடலில் நின்று போரிட்டு மற்றும் தாரகனை வதம் செய்து ஆணவத்தை விண்ணில் நின்று அடக்கி ஒதுக்கிய இடமே திருப்போரூர் திருத்தலம் ஆகும். சிதம்பர சுவாமிகள் தியானத்தில் அழகிய மயில் ஒன்று தோகை விரித்து ஆடுவதைக் கண்டு மகிழ்ந்தார். கூடவே மீனாட்சி அம்மன் தோன்றி சிதம்பரா மதுரைக்கு வடக்கே காஞ்சிக்கு கிழக்கே வங்க கடலோரம் யுத்தபுரி என்னும் தலம் அமைந்துள்ளது. அங்கே குமரக்கடவுளின் திருவுருவம் பனைமரக் காட்டுக்குள் புதையுண்டு கிடைக்கிறது. உடனே மதுரையிலிருந்து மீனாட்சி அம்மன் காட்டிய திசையில் பயணித்து சிதம்பர சுவாமி இங்கு வந்து சுயம்பு மூர்த்தியான முருகப்பெருமான் காட்சியளிப்பதைக் கண்டு மகிழ்ந்தார். பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். அந்த ஆலயத்திற்கு வந்து வழிபடுபவர்களுக்கு வாழ்வில் சகல நன்மைகளும் கிட்டும் என்று கூறிவிட்டு மறைந்தாராம். அருணகிரிநாதர் முருகப்பெருமானைத் தரிசித்து திருப்புகழ் பாடியிருக்கிறார். தந்தை ஈசனைப் போலவே இங்கே சுயம்பு மூர்த்தமாகத் தோன்றியவர் கந்தபெருமான் என்கிறது ஸ்தல புராணம். எனவே மூலவருக்கு அபிஷேக ஆராதனைகள் இல்லை. மாறாக ஸ்ரீசுப்பிரமணியர் யந்திரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த யந்திரத்துக்கே அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. முருகனுக்கு அப்பனுக்கே பாடம் சொன்னவன் என்றும் ஞானகுரு என்றும் பெயர்கள் உண்டு. திருப்போரூர் முருகப்பெருமான் மற்ற தலங்களைப் போல் அல்லாமல் ஸ்ரீபிரம்மாவுக்கு உரிய அட்சமாலையை கையில் ஏந்தியபடி, திருமாலைப் போல இடது கரத்தைத் தொடையில் வைத்தபடி சிவனாருக்கே உரிய அபி ஹஸ்த முத்திரையுடன் மும்மூர்த்திகளின் அம்சமா திகழ்கிறார். முருகன் சந்நிதியின் கோஷ்டப்பகுதியில் பிரம்மசாஸ்தா எனும் வடிவம் வைக்கப்பட்டுள்ளது. இதை முருகனின் இன்னொரு வடிவம் என்று போற்றப்படுகின்றனர். திருப்போரூர் ஆலயத்தில் நவக்கிரக சந்நிதி இல்லை. மாறாக கந்தசுவாமியை தரிசித்தாலே சகல கிரக தோஷங்களும் விலகும் என்பது ஐதீகம். வைகாசி விசாகமும் தைப்பூசத் திருவிழாவும் இங்கு விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன. விசாக விழாவில் சுவாமிக்கு திருப்பாவாடை வைபவமும் தைப்பூசத் திருவிழாவின் போது தெப்போற்சவமும் சிறப்புற நடைபெறும். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள எந்திர முருகனை வழிபடுகின்றனர். மாங்கல்ய பாக்கியம் கிடைக்க இங்கு உள்ள அம்மனை வழிபடுகின்றனர். இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் வேண்டியது விரைவில் நடந்தேறும் என்பது ஐதீகம். இங்கு கந்தசுவாமி மும்மூர்த்திகளின் அம்சமாகவே தினந்தோறும் காட்சி தருகிறார். சிவாலயங்களில் அம்பாளுக்கும் பெருமாள் கோவில்களில் தாயாருக்கும் நவராத்திரி விழா சிறப்புற நடைபெறும். உமையவளின் மருமகள்களான வள்ளி தெய்வானைக்கும் நவராத்திரி விழா இங்கே கோலாகலமாக நடைபெறுகிறது. இந்த நாட்களில் வள்ளி தெய்வானைக்கு 9 விதமான அலங்காரங்கள் செய்யப்படும். கந்தசஷ்டி விழா இங்கு விசேஷமாக நடக்கும். இந்த வேளையில் கஜமுகன், பானுகோபன், சிங்கமுகன், சூரபத்மன், அஜமுகி, தாரகன் ஆகிய அசுரர்களை வதம் செய்வார். மாசி பிரம்மோற்சவத்தின் போது முருகன் பிரம்மாவிற்கு பிரணவ உபதேசம் செய்யும் வைபவம் நடக்கும். கந்தசஷ்டி விரத நாளில் அல்லது செவ்வாய்க்கிழமையில், கிருத்திகை மற்றும் விசாக நட்சத்திர நாட்களில் திருப்போரூர் கந்தவேலனை தரிசியுங்கள். வாழ்வில் நல்ல நல்ல திருப்பங்கள் நிச்சயம். கோவில் நேரங்கள் காலை 6 மணி முதல் 12:30 வரை, மாலை 3:30 முதல் 8 மணி வரை. கோவில் முகவரி திருப்போரூர் சாலை, வடக்கு மாடவீதி,
திருப்போரூர், தமிழ்நாடு 603110. கோவிலோட லொக்கேஷன் கோவிலைப் பத்தின புல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், போய் செக் பண்ணுங்க. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு 1000 வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, இல்லனா உங்க ஊர்ல இருக்கிற பழமையான கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க.